முன்னொரு காலத்தில் ஜமீன்தார் ஒருத்தர் இருந்தார். ஜமீன்தாருக்கு ஒரே ஒரு வாரிசு. அவன் பேர் ஹர்ஷன். ஜமீன்தாருக்கு எப்பவுமே ஹர்ஷனை பற்றி தான் கவலை. ஏன்னா அவனுக்கு வயசு ஆகிற அளவுக்கு பொறுப்பு இல்லாமல் இருந்தான். அப்படித்தான் ஒரு நாள் ஜமீன்தார் தன்னோட மகனான ஹர்ஷனை வர சொன்னார். அப்பா, எதுக்கு நீ வர சொன்னீங்க? நான் அவசர அவசரமாக என்னோட நண்பர்களை பார்க்க போகிறேன். சொல்ல வந்த விஷயத்த சீக்கிரமாக சொல்லுங்களேன். ஹர்ஷா, உனக்கு வயது வந்த அளவுக்கு பொறுப்பில்லாமல் இருக்கிறாய். என் காலத்துக்கு அப்புறம் இந்த 18 கிராமங்களை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் பொறுப்புடன் நான் செய்யும் செயல்களை கவனித்தால் நன்றாக இருக்கும். அப்பா, எதுக்கு இவ்வளோ அவசரப்படுறீங்க? நான் பதவி வரும்போது அனைத்தையும் பார்த்துக்கிறேன். இப்போ என்னை போக விடுங்களேன். இப்படி ஹர்ஷன் விளையாட்டாக பேச ஜமீன்தார் கோபம் வந்துச்சு. அவரோ தன்னோட பையன்கிட்ட, ஹர்ஷா, நீ நான் சொல்வதை சற்றும் காது கொடுத்து கேட்காமல் இருக்கிறாய். ஆட்சி ஆள்வது என்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல. விளையாட்டாக மக்களின் பிரச்சனைகளை அணுக முடியாது. நீ இப்படியே இருந்தால் பொறுப்பு ஏதும் உனக்கு வராது. 12 திங்கள் நீ குருவின் ஆசிரமம் சென்று அங்கேயே தங்கியிரு. குருவின் வாழ்க்கை எப்படிப்பட்டது, அவரிடம் சிஷியர்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பது அப்போதான் புரியும். அப்பா, எதுக்கு இதெல்லாம்? நான் இப்போ தானே குருகுல கல்வி முடித்தேன். மறுபடியும் எதுக்குப்பா? நீ கல்வியில் மற்றும் சிறந்து விளங்கினால் போதாது, எவ்வாறு மற்றவர்களிடம் அணுக வேண்டும் என்ற சிந்தனை வர வேண்டும். எனவே நீ நாளையே குருவிடம் செல். இப்படி ரொம்ப கோபமாக ஜமீன்தார் தன்னோட மகன்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போனார். இது ஒரு புறம் இருக்க, அந்த பக்கம் ஊருக்குள்ளே ஒரு ஏழை குடும்பம் இருந்துச்சு. அந்த குடும்பத்தில் ராசையான்னு ஒருத்தர் இருக்க. அவனுக்கு மித்திரன்னு ஒரு பையன் இருந்தான். ராசையா, வெளியே வாயா. உன்னோட பையன் பண்ணுற திருட்டு வேலை தாங்க முடியல. தோட்டத்தில் இருக்கிற மாங்காய் தேங்காய்லாம் திருடுறான். திருடி சாப்பிடத்தான் உன்னோட பையனை பற்றியா? ஒழுங்கா பையனை கண்டிக்கிற வேலையை பாரு, இல்லைன்னா பஞ்சாயத்தை கூட்டி அசிங்கப்படுத்திடுவோம் பாரு. இப்படி சொல்லிட்டு போக ராசையா தன்னோட மகனை அழைச்சி, மித்ரா, நீ ஏன் இப்படி பண்ணுற? உனக்கு திருட கற்றுக் கொடுத்தது யார்? எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுற? அப்பா, நம்மளோட ஏழ்மை தான் என்னை திருட வைக்குது. நான் கஞ்சி குடிக்கத்தான் திருடுனேன். வறுமையை காரணம் காட்டி எல்லாரும் திருடுனா ஊர் தாங்காது. நீ கொஞ்ச நாள் குருவோட ஆசிரமம் சென்றுகிறு. அப்போ தான் உனக்கு புத்தி வரும். கடைசியில் ஜமீன்தார் பையன் ஹர்ஷன் அப்புறம் ஏழையான ராசையா பையன் மித்திரன் 2 பேரும் ஆசிரமம் வந்தாங்க. குருவும் அந்த 2 பேர்த்துக்கிட்டையும் ஆசிரமத்தோட விதிகளை சொன்னார். இப்படி பல நாட்கள் போக ஆரம்பிச்சது. ஹர்ஷன் தனியாக ஒரு மரத்துக்கடியிலிருந்து இப்படி பேசிகிட்டு இருந்தான். என்னடா வாழ்க்கை இது? அங்கே வீட்டில் நேரத்துக்கு விதவிதமான சாப்பாடு, பண்டங்கள், பணியாட்கள் அப்படி இருந்தேன். ஆனால் இங்கே எதுவும் சரியாக கிடைக்க மாட்டேங்குதே. இந்த ஆசிரம விதிகள் எனக்கு வேலியாக இருக்க முடியாது. நான் இந்த விதிகளை மீறத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உணவுக்காக ஆசிரமத்தில் இருக்கிற பழங்களை திருட ஆரம்பித்தான். அப்புறம் தன் வசதிக்காக தேவையான திருட்டு வேலைகளை செய்ய ஆரம்பித்தான். அதே இந்த பக்கம் மித்திரனும் தனியாக ஒரு மரத்தடியிலிருந்து இப்படி பேசிகிட்டு இருந்தான். ஊரில் சரியாக சாப்பாடு இல்லாத காரணத்தினால நான் திருட ஆரம்பித்தேன். ஆனால் இப்போ தான் தெரியுது, சரியான வேலையை செஞ்சால் தேவையான உணவு கிடைக்கும்னு. 3 வேளை உணவு கிடைக்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆசிரமத்திலேருந்து வெளியே போன உடனே நல்லா உழைச்சி 3 வேளை சாப்பிடணும். அப்படியே அப்பாவுக்கு உதவணும். இப்படியே 1 வருடம் போக ஆரம்பிச்சுது. குரு ஹர்ஷன் அப்புறம் மித்திரன் 2 பேர்த்தையும் அழைச்சாரு. அப்பா, இங்கே பாருங்க, உங்களுக்கான பயிற்சி நாட்கள் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நீங்கள் ஆசிரமத்தை விட்டு வெளியே போகலாம். நல்லா ஞாபகம் இருக்கட்டும், நீங்கள் வெளியே போய் எந்த விதமாக நடந்துக்கிட்டாலும் அதில் எனக்கும் பங்கு இருக்குது. நல்ல விதமாக நடந்துக்குங்க. இப்படி சொல்லிட்டு குரு 2 பேர்த்தையும் வெளியே அனுப்பி வச்சாரு. ஏழையான மித்திரன் தன்னோட அப்பாவோட வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தான். இதை பார்த்த ராசையா மனசுக்குள்ள, என்னோட மன கஷ்டம் எல்லாம் போயிடுச்சு. என்னோட பையன் நல்லவனா வாழ கற்றுக்கிட்டான். இதுக்கு காரணம் அந்த குரு தான். அவர் நல்லா இருக்கணும். அதே இந்த பக்கம் ஜமீன்தார் வீட்டில் சின்ன சின்ன பொருட்கள் காணாமல் போக ரொம்ப கோபப்பட்டார் ஜமீன்தார். ஹர்ஷா, அரண்மனையில் திருட்டு அதிகமாக இருக்குது. யாருன்னு நீ தான் கண்டுபிடிக்கணும். அது எப்படி நான் கண்டுபிடிப்பேன்? அந்த திருடனே நான் தான். இப்படி மனசுக்குள்ளே பேசிட்டு சரின்னு சொல்லிட்டு கிளம்புனான். ஏங்க, உங்ககிட்ட சொல்ல பயமா இருக்கு. வீட்டில் பொருட்கள் காணாம போறதுக்கு காரணமே ஹர்ஷன் தான். நீங்க அவனையே கண்டுபிடிக்க சொன்னா எப்படி? ஏன் இத்தனை நாளாக என்கிட்ட சொல்லல? ஊருக்கு ஒரு நியாயம், நமக்கு ஒரு நியாயமா? இப்படி சொல்லிட்டு ஊரில் எல்லாத்துக்கும் முன்னாடியும் தண்டனையை தன்னோட பையனுக்கு அறிவிச்சாரு. இங்கே பாருங்க, என்னோட பையன் திருட்டு வேலையில் ஈடுபட்டிருக்கான். அதனால அவனுக்கு 20 சவுக்கடி தண்டனையாக தரேன். இந்த விஷயத்தை தெரிஞ்ச குரு வேகமாக பஞ்சாயத்துக்கு வந்தார். அவரோ ஜமீன்தாரை பார்த்து, இங்கே பாருங்க ஜமீன்தாரே, உங்கள் பிள்ளை திருடுனதுக்கு நானும் ஒரு காரணமாக போயிட்டேன். எனக்கு அப்போவே தெரியும். ஆசிரமத்தில் வசதியாக வாழ ஹர்ஷன் திருட ஆரம்பித்தான். போக போக திருந்துவான்னு பார்த்தேன், ஆனால் அவன் திருந்தலை.
அதுக்கு தான் கடைசியாக போகும்போது ஹர்ஷங்கிட்ட சொன்னேன், நீங்கள் வெளியே போய் நடந்துக்கிறதுல எனக்கும் பங்கு உண்டுன்னு. அந்த பங்கை பகிரத்தான் நான் இங்கே வந்திருக்கேன். அப்படின்னா பயணப்பட்ட எனக்கும் என்னோட மனைவிக்கும் பங்கு இருக்கு குருவே. நாங்களும் இந்த தண்டனையை பகிர்ந்துக்கிறோம், எங்களையும் அனுமதிங்க. இதெல்லாம் பார்த்த ஹர்ஷன் மனம் திருந்தினா. அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் செய்த தவறுக்காக நீங்கள் யாரும் காரணம் கொள்ள வேண்டாம். இப்போதான் எனக்கு புரிகிறது அனைத்தும். ஒரு தலைவன் என்பவன் வெற்றியை மட்டும் கொண்டாடக்கூடாது, தோல்வி பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்று. இனி நான் பொறுப்புடன் இருப்பேன். என்னை மன்னித்து விடுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், குரு செஞ்சது சரியா தவறான கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.